இந்த வினாடி சந்திராவை பார்த்தபொழுது அவளும் என்னை கவனித்துவிட்டாள். நகைக்கடையிலிருந்து வெளியே வந்து டாடா சுமோவுக்குள் புக போனவள் திறந்த கதவை அரைந்து சாத்திவிட்டு நெருங்கினாள். சற்று பருத்திருந்தாள். கூந்தலை கொண்டையாக முடிந்து சுற்றிலும் மல்லிகைச் சரங்கள். முகத்தில் வெளிச்ச புள்ளிகள். ஹாய் வாசு, ஹவ் ஆர் யூ? உடனடியாக பதில் சொல்ல வாய்வரவில்லை. திடீர் இன்பம் கலந்த துன்ப அதிர்ச்சி. என்னதான் முன்னாள் காதலியாக இருந்தாலும் இப்போது அடுத்தவர் மனைவி. வா என்பதா, வாங்க என்பதா? என் சிந்தனை குறித்து அவள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அடுத்த கேள்விக்குத் தாவினாள். எப்போதுமே சலசலவென ஓடும் ஓடை தண்ணீர் போல மூச்சு விடாமல் பேசுபவளாயிற்றே. இந்தப் பக்கம் உங்களை சந்திப்பேன் என்று எண்ணவில்லை. வெரி சர்ப்ரைஸ். நகைக்கடை வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா? இந்த கேள்வியும் என்னை நிலைகுலையச் செய்தது. நகைக்கடை நோக்கி வந்தது உண்மை. ஆனால் காரணத்தை சொன்னால் அவளால் நிச்சயம் தாங்க முடியாது. தெரு நாயை பார்ப்பது போல அற்பமாய் பார்வையை வீசுவாள். அதெல்லாம் ஒண்ணுமில்லை சந்திரா. பொழுது போகலை, சும்மா வாக்கிங் வந்தேன். அது சரி. நீ? மனப்பட்டிமன்றத்தில் உரிமையே ஜெயித்தது. தோல்விக்குப் பின் காதலியை பார்ப்பதை விட வேதனை ஒன்றுமில்லை. உங்களுக்கு விஷயம் தெரியாது. என் ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்து 2 மாசமாச்சு. என்னோட குழந்தைக்கு நாளை கழிச்சு மறுநாள் பிறந்த நாள். சின்ன பரிசாக செயின் வாங்கினேன். அப்புறம் நீங்கதான் பொழுது போகலைன்னு சொன்னீங்களே. வீட்டுப் போயிட்டு வரலாம், நிறை பேசலாம். என் வார்த்தையை வைத்தே என்னை மடக்கிய சாமர்த்தியம். வேறு வழியில்லை, போய்த் தீர வேண்டும். சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்னர் பேசி தீர்த்ததும் இப்போது பேசப் போவதிலும் நிறை வித்தியாசம் இருக்கும். டிரைவர், வண்டியை எடுங்க என்றாள். ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டேன். நெஞ்சில் பிறந்த துக்கம் தொண்டைக்குள் வந்து அடைத்துக் கொண்டது. என் காதலும் வெற்றி பெற்றிருந்தால் இந்நேரம் செல்வந்தனாக மாறி இருந்திருக்கலாமோ? நடக்காத செயல்களை நடந்திருந்தால் என கற்பனை செய்து பார்க்கும் இன்ப சுகமே அலாதியானது. என்ன வாசு, இதுவுமே பேச மாட்டேங்கறீங்க? ரொம்ப டல்லா வேற இருக்கீங்க. உடம்பு சரியில்லையா? அவள் குரல் சிந்தனையை கலைத்தது. என் பின்னங்கழுத்தில் மடங்கிய அவள் விரல்கள் படிந்தது. இவளின் வெகுளித்தனம் கலந்த அன்புதானே அப்போது ஈர்த்தது. ஒண்ணுமில்லை, நல்லாதான் இருக்கேன். உன்னை பார்த்த சந்தோஷத்தில் பேச்சே வரலை. காதலியிடம்தான் சரளமாக போய் வருகிறது. அவளின் தொடல் இப்போது எந்த உணர்வையும் ஏற்படுத்தவில்லை. அப்போது ஒருமுறை பீச்சில் என் நெஞ்சில் கை வைத்து பார்த்துவிட்டு சண்டை போட்டிருக்கிறாள். என்ன, உன் இதயம் லப்டப்னு துடிக்குது? சந்திரா, சந்திரான்னு துடிக்கலை. யார் அந்த லப்டப்? உன் சக்கலத்தி என்றேன். உதைப்பேன், படவா? என்ன? தலைமுடியை கலைத்து செல்லமாய் முகத்தில் குத்தியது நினைவுக்கு வருகிறது. எங்களின் காதல் தோல்விக்கான காரணத்தை ஒரே வார்த்தையில் வைத்துவிட முடியும். அவளின் வசதி. ஏழையாகிய என்னையும் காதலிக்கிறாளே என கல்லூரியில் தம்பட்டம்தான் அடித்துக் கொள்ள முடிந்தது. சிறு செலவு கூட அவள் என்னை செலவு செய்ய விடவில்லை. ஒரு செமஸ்டருக்கு பணம் இல்லாமல் தவித்தபோது அவள்தான் கட்டி உதவினாள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு காதலர் தினத்தன்று அவள் அளித்த அன்பு பரிசுதான் நான் இப்போது அணிந்திருக்கும் மோதிரம். வாசு, மோதிர விரல்ல ஒரே ஒரு நரம்பு இதயத்துல முடியுதாம். அதான் மோதிரம் அணியும் பழக்கம்ங்கறாங்க. இப்ப நல்ல பிள்ளையாம் என்னோட பரிசா இந்த மோதிரத்தை போட்டுக்குங்க. இப்பவுமே கழட்டக்கூடாது. இதுதான் என்னோட ஆசை. இத்தனை வருடங்களாக அவள் ஆசையை வேதவாக்காக காப்பாத்தி வந்திருக்கிறோம். ஆனால் இப்போது தெரிந்த நிறைய பேரிடம் கைமாத்தும் கடனும் வாங்கியாயிற்று. என்ன செய்வது எனத் தவித்தபோதுதான் இந்த மோதிரம் நினைவுக்கு வந்தது. ஆனால் இதை விற்க வரும் வழியில் சந்திராவை பார்ப்போம் என கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் இப்படி மோதிரத்தையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சடாரென நிமிர்ந்து அவளை பார்த்தேன். கலங்கிய அவள் விழிகளிலும் நீர் தெரிந்தது. இந்நேரம் அவளும் பழைய வடுக்களை நினைத்துக் கொண்டிருந்திருப்பாளோ? சுமோ கடை வீதிகளை கடந்து நகர எல்லை புறச்சாலையில் ஓடிக்கொண்டிருந்தது. சூழ்நிலையை மாற்ற வேண்டும். அவளைப் பற்றி பேசினால் எல்லாம் மறந்து போகும். உன்னோட கணவரை பற்றி சொல்லவே இல்லை. அவள் கணவன் சுதாகரன் பேங்கில் உயர் அதிகாரியாம்.
கேய் நிறைய சம்பளம். நல்லவனாம். பாசத்தை பொழிவானாம். அவர்கள் ஊடலிலிருந்து ஒன்று விடாமல் கொட்டினாள். மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருப்பதைக் காட்டினாள். முன்னர் அவளை திருமணம் செய்திருந்தால் நாம் பணக்காரனாக இருந்திருக்கலாமே என்ற எண்ணம் மறைந்து, நல்லவேளை நம்மால் ஏழையாக மாறாமல் போனாளே என எண்ணியது. அவள் கணவன் பேங்க் அதிகாரி என்பதால் நம் கஷ்டத்துக்கு ஏதாவது உதவி கேட்கலாமே. மனம் மீண்டும் சலன தூண்டில் போட்டது. வீட்டுக்குள் நுழைந்தபொழுதுதான் சட்டென திருப்பிக் கேட்டாள். நான் வீட்டின் பிரமாண்டத்தில் லயித்திருந்தேன். ஆமாம். இவ்வளவு நேரம் நான் பேசிட்டே வந்திட்டேன். உங்க மனைவி வேலையை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ஆயாவிடம் இருந்த குழந்தையை ஆவலுடன் வாங்கிக் கொண்டாள். ஒரு தனியார் மில்லில் வாங்கும் சம்பளத்தையும், சூப்பர்வைசர் என்ற போர்வையில் முதலாளிக்கு சல்யூட் அடிப்பதையும், அவ்வப்போது எடுபிடி வேலை அவர் வீட்டில் செய்வதையும் சொன்னதை கேட்டு சிரித்தாள். வாசு, இவ்வளவு சொற்ப சம்பளத்திலும் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? உங்க மனைவி சாமர்த்தியசாலிதான். ஆச்சரியத்தையும் மீறி அவள் முகத்தில் சோகம். நடுத்தர வர்க்கங்களின் வரவு செலவு பட்ஜெட்டின் மாயங்கள் தனிக்கதை. காபி கொடுக்காமலே பேசிக்கிட்டிருக்கேன். கவ்யா, டீயா? ஆயாகிட்ட சொல்லிட்டு வந்துடறேன். காபி போதும். குழந்தையை என்னிடம் கொடுத்துவிட்டு அவள் உள்ளே கிளம்ப, அது வீறிட்டு அழ ஆரம்பித்தது. டேய் வாசு, அழக்கூடாது. சமர்த்தா அங்கிள் கிட்ட இருக்கணும். அம்மா நிமிஷத்துல வந்துருவேன் என்றவள் என்னை பார்த்து, ஐ சாரி. இவனுடைய பெயரும் வாசுதேவன்தான். சுருக்கமா வாசுன்னு கூப்பிடுவேன். குழந்தையை வாங்கி மார்பில் வைத்துக் கொண்டாள் கண்ணீரோடு. காதல் தனி மனித வாழ்வில் என்றுமே ஒரு சகாப்தம்தான். சுருக்கமாக வாழ்க்கை புத்தகத்தில் அந்த பக்கம் மட்டும் சிறிதும் களங்கமில்லாது என்றும் திறந்திருக்கும். அவளின் உள்ள தூய்மையைக் கொண்டு போய் கடையில் விற்க நினைத்தேனே. இனியும் கையிலிருந்தால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் விற்றுவிடச் சொல்லும். அன்பின் புனிதத்தை கொச்சைப்படுத்திவிடக்கூடாது. மாட்டேன். மோதிரத்தை மீண்டும் உற்று பார்த்தேன். கனப்பதாகத் தோன்றியது. திடீர் சிந்தனைகளின் செயல் ஒரு வினாடிதான். அதனை கழட்டி குழந்தையின் கையில் திணித்தேன். இதுக்கு வாசு குழந்தையிடம் கொடுக்கறீங்க? தவிப்புடன் கேட்டாள். குழந்தையை இப்பத்தான் முதலா பார்க்க வர்றேன். கையில கொடுக்க இதுதான் எனக்கு தோணிச்சு. என்னோட மதிப்பு வாய்ந்த பரிசா இதை இவனே விச்சுக்கிட்டும். பார்த்தியா? சுட்டி பையன் லபக்குன்னு பிடிச்சுக்கிட்டான். சூழ்நிலையை மாற்ற நினைத்தாலும் மனம் வீட்டில் மாலதி காத்திருப்பாள் என்ற நினைவு வந்தது. மளிகை கடைக்காரனுக்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டும். போக போக ஏதாவது யோசனை செய்து கொள்ளலாம். வாசு உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்னு கேட்கவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஒரே பொண்ணு. இல்கே படிக்கிறா. பேரு சந்திரா என்கிற சந்திரமதி என்றேன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.